போன செஷன்ல நம்ம ஆழ்வார்களுடைய இன்ட்ரோடக்ஷன், யாருடைய அம்சம் ஆழ்வார்கள்னு பார்த்தோம். இன்னைக்கு ஆழ்வார்களுடைய திருநக்ஷத்திரங்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரிவிஷனுக்கு போவோம். சோ திருநக்ஷத்திரங்கள் என்னன்னு பார்த்தோம்னா, பொய்கை ஆழ்வார் ஐப்பசி ஸ்ரவணம், பூதத்தாழ்வார் ஐப்பசி அவிட்டம், பேயாழ்வார் ஐப்பசி சதயம் அப்படின்னு 3. இப்போ இந்த நேம்ஸ நீங்கலாம் ஜஸ்ட் லேர்ன் பண்ணிக்கோங்க. ஐப்பசினா என்ன, ஸ்ரவணம்னா என்ன, அவிட்டம்னா என்ன அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு மாசம் திதி நட்சத்திரம் அப்படின்னு ஒரு செஷன் நடத்தும் பொழுது இன்னும் பெட்டரா புரியும். கரண்ட்லி ஜஸ்ட் லேர்ன் திஸ் லிஸ்ட். ஒரு 12 ஸ்டார்ஸ் அண்ட் மந்த்ஸோட நேம்ஸ் நீங்க பை ஹார்ட் பண்ணணும். சோ பொய்கை ஆழ்வார் ஐப்பசி ஸ்ரவணம், பூதத்தாழ்வார் ஐப்பசி அவிட்டம், பேயாழ்வார் ஐப்பசி சதயம், திருமழிசை ஆழ்வார் தை மகம், நம்மாழ்வார் வைகாசி விஷாகம், மதுரகவி ஆழ்வார் சித்திரையில் சித்திரை, குலசேகராழ்வார் மாசி புனர்வசு, பெரியாழ்வார் ஆனி சுவாதி, ஆண்டாள் ஆடி பூரம், தொண்டரடிப்பொடி ஆழ்வார் மார்கழி கேட்டை, திருப்பானாழ்வார் கார்த்திகை ரோஹிணி, திருமங்கை ஆழ்வார் கார்த்திகை கார்த்திகை. ஓகே, சோ இது ரொம்ப ஈஸி. இது கொஞ்சம் ஒரு மெத்தட் சொல்லி தரேன் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஈஸியா. இந்த ஃபர்ஸ்ட் 3 ஆழ்வாரோட மந்த் காமன் ஐப்பசி தான். அவ 3 பேருக்குமே மந்த் ஐப்பசி 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 இஸ் த மந்த். ஓகே, அண்ட் ஸ்ரவணம் அவிட்டம் சதயம் இஸ் அது 3 ஸ்டார்ஸ் இன் அ லைன். ஓகே, சப்போஸ் நீங்க ஸ்கூல்ல தமிழ் படிக்கிறவாளா இருந்தேன், உங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கானா திருவோணம் அவிட்டம் சதயம் அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். தெரிஞ்சிருந்தா வரிசையா இருக்கிறது அப்படின்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த மதுரகவி ஆழ்வார் அண்ட் திருமங்கை ஆழ்வார் இவா 2 பேருக்கும் மந்த் ஸ்டார் ரெண்டுமே சேம். சித்திரை சித்திரை, கார்த்திகை கார்த்திகை. சோ அப்படி நீங்க இது 2த்தையும் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அப்புறம் திருப்பான் ஆழ்வார் ஆல்சோ கார்த்திகை அண்ட் ஜஸ்ட் அடுத்த ஸ்டார் ரோஹிணி. கார்த்திகை ரோஹிணி அதுதான் அவரோட திருநக்ஷத்திரம். சோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்புறம் தொண்டரடிப்பொடி ஆழ்வார் மார்கழி மாசத்துல அவதாரம் பண்ணார். சோ மார்கழி ரொம்ப ஸ்பெஷல் இல்லையா, பக்திக்கு ஏற்பட்ட மாசம் மார்கழி. சோ தொண்டரடிப்பொடி ஆழ்வார் மார்கழியில அவதாரம் பண்ணார். மார்கழி கேட்டை அவரோட ஸ்டார். ஆண்டாளோட ஸ்டார் உங்க எல்லாருக்கும் நிறையவே தெரிஞ்சிருக்கலாம், திருவாடிபூரம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பேன். அதுதான் ஆண்டாளுடைய ஸ்டார். சோ யூ கேன் ரிமெம்பர் இட் லைக் தட். பாக்கி எல்லாம் கொஞ்சம் பை ஹார்ட் பண்ணி வச்சுக்கோங்க, சரியா? சோ லிட்டில் டிப்ஸ் டு ரிமெம்பர். இதை ட்ரை பண்ணுங்க, ஞாபகம் வச்சுக்க. இப்போ ஐ நீட் 2 வாலண்டியர்ஸ் டு ரீட் அவுட் த லிஸ்ட். பார்த்து படிக்கலாம், 2 பேர் படிங்க, அதுக்கப்புறம் அந்த ஸ்டோரியை டிஸ்கஸ் பண்ணலாம். சரி, பத்ரி நீ படிக்கிறியா? பத்ரியும் ஆதவும் படிங்க, சரியா? காமிக்கிற ஸ்லைடு ஜஸ்ட் வாசிங்க. பத்ரி ரீட் அவுட். பொய்கை ஆழ்வார் ஐப்பசி ஸ்ரவணம், பூதத்தாழ்வார் ஐப்பசி அவிட்டம், பேயாழ்வார் ஐப்பசி சதயம், திருமழிசை ஆழ்வார் தை மகம் மகம், நம்மாழ்வார் வைகாசி விஷாகம், மதுரகவி ஆழ்வார் சித்திரை சித்திரை, குலசேகர ஆழ்வார் மாசி புனர்வசு, பேயாழ்வார் பெரியாழ்வார் ஆனி சுவாதி, ஆண்டாள் ஆடி பூரம், தொண்டரடிப்பொடி ஆழ்வார் மார்கழி கேட்டை, திருப்பானாழ்வார் கார்த்திகை ரோஹிணி, திருமங்கை ஆழ்வார் கார்த்திகை கார்த்திகை. சூப்பர். ஆதவ் நீ படிப்போ. பொய்கை ஆழ்வார் ஐப்பசி ஸ்ரவணம்,
பூதத்தாழ்வார் ஐப்பசி அவிட்டம், பேயாழ்வார் ஐப்பசி சதயம், திருமழிசை ஆழ்வார் தை மகம், நம்மாழ்வார் வைகாசி விசாக்கம், மதுரகவி ஆழ்வார் சித்திரையின் சித்திரை, குலசேகர ஆழ்வார் மாசி புனர்வசு, பெரியாழ்வார் ஆனி சுவாதி, ஆண்டாள் ஆதிப்பூரம், தொண்டரடிப்புடி ஆழ்வார் மார்கழி கேட்டை, திருப்பானாழ்வார் கார்த்திகை ரோகிணி, திருமங்கை ஆழ்வார் கார்த்திகேயன் கார்த்திகை. சூப்பர், வெரி குட், தேங்க்யூ வெரி மச். இப்போ நம்ம இந்த கதையை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். அன்னைக்கு நம்ம முதலாழ்வார்கள் கதையோடைய வீடியோ பார்த்தோம். அந்த வீடியோல சில கொஸ்டின்ஸ்லாம் அடியேன் கேட்கிறேன். பொய்கை ஆழ்வார் அப்படிங்கிறவர் சரோயோகி அப்படின்னு அவருக்கு பேரு சான்ஸ்கிரிட்ல. அவர் எந்த ஊர்ல அவதாரம் பண்ணார் அப்படின்னு யாருக்காவது ஞாபகம் இருக்கா? கரெக்ட், வெரி குட். பூதத்தாழ்வார் எந்த ஊர்ல அவதாரம் பண்ணார்? வைஷ்ணவி நீ சொல்லு. கடல் வெள்ளையடி, so called as மகாபலிபுரம். வெரி குட். பேயாழ்வார் எந்த ஊர்ல அவதாரம் பண்ணார் கவின்? ஓகே, தீக்ஷா, பேயாழ்வார் எந்த ஊர்ல அவதாரம் பண்ணார்? மயிலாப்பூர், சென்னை. மயிலாப்பூர், வெரி குட், திருமயிலை. ஓகே, சோ பொய்கை ஆழ்வார் ஒரு லோட்டஸ்ல அவதாரம் பண்ணார், பூதத்தாழ்வார் ஒரு ப்ளூ லில்லியில அவதாரம் பண்ணார், பேயாழ்வாரும் ஒரு அல்லியில தான் அவதாரம் பண்ணார் மயிலாப்பூர்ல ஒரு கணக்குல. சோ இவ 3 பேரும் ரொம்ப பக்தியா இருந்தா பெருமாள் கிட்டக்க. அப்புறம் ஒரு நாள் 3 பேரும் கிளம்பி எந்த ஊருக்கு யாத்திரையா போனா விஷாகிருதி? சொல்லுமா. திருக்கோவலூர். திருக்கோவலூர், ஃபேண்டாஸ்டிக். ஃபர்ஸ்ட் பொய்கை ஆழ்வார் போய் சேர்ந்தார். போய் சேர்ந்த உடனே ஒரு ஆத்துல ஒரு இடத்துல அவர் தங்கினார். அந்த இடத்துக்கு என்ன பேரு? எனிபடி? ஓகே, ஆதவ் உனக்கு தெரியுமா? ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்க? இல்லடி. ஓகே, நோ ப்ராப்ளம். அமோகா உனக்கு தெரியுமா? ஓகே, நோ ப்ராப்ளம். இடைக்கழி அப்படின்னு அதுக்கு பேரு. ஓகேவா? இடைக்கழி அப்படின்னா அது ஒரு பேசேஜ் மாதிரி, ஒரு ஃப்ரண்ட் பேசேஜ் இன் ஹவுஸ். ஸோ அந்த கேட்டுக்கும் டோருக்கும் நடுவுல ஒரு குட்டி ஸ்பேஸ் இருக்குமா அந்த காலத்துல எல்லாம் ஆண்கள்ல. அதுக்கு இடைக்கழி அப்படின்னு சொல்லுவா. அந்த இடைக்கழியில நீங்க தங்கிக்கலாம் அப்படின்னு அந்த ஹவுஸ் ஓனர் சொன்னார். ஸோ பொய்கை ஆழ்வார் அங்க படுத்துட்டார். அங்க எவ்வளவு ஸ்பேஸ் இருந்ததுன்னா ஜஸ்ட் ஒத்தரை படுத்துக்கிற அளவுதான் ஸ்பேஸ் இருந்தது. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அங்க பூதத்தாழ்வார் சேர்ந்தார். அவர் அந்த கேட்டை தட்டினார். அப்போ பொய்கை ஆழ்வாரே திறந்து என்ன சொன்னார்? ஒத்தர் படுத்துக்கலாம், 2 பேர் உட்காரலாம், வாங்கோ அப்படின்னு சொல்லி அவர் ஆசிரியம் கொடுத்தார். சோ 2 பேர் உட்காந்துருந்தோம். கொஞ்ச நாள் கழிச்சு பேயாழ்வார் சேர்ந்தார். அவர் திருப்பி கேட்டை தட்டினார். இவர் 2 பேரும் கதவை திறந்தா. அப்ப அவ என்ன சொன்னா? 2 பேர் உட்காந்துக்கலாம், 3 பேர் நிக்கலாம் அப்படின்னு சொன்னா. அதனால 3 பேரும் நின்னுட்டு இருந்தா. இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா குழந்தைகளா, இதுல இருந்து நம்மளுக்கு ஒரு டேக்அவே இருக்கு. இப்போ பொய்கை ஆழ்வாருக்கு ஒரிஜினலி இந்த ஹவுஸ் ஓனர் ஒரு இடம் கொடுத்தா ரெஸ்ட் பண்றதுக்கு. when there was a requirement, பொய்கை ஆழ்வார் was ready to share his space with somebody who needed protection at that time or who needed shelter from the rain. அதே மாதிரி அவ 2 பேருமே இன்னொருத்தருக்கு இடம் கொடுக்கறதுக்கும் ரெடியா இருந்தா. சோ நம்மளுக்கு ஏதாவது ஒண்ணு கிடைச்சிருக்கு அப்படின்னா அதை எப்பவுமே நம்ம ஷேர் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். நம்மளுக்கு கிடைச்சிட்டு போறோம் அப்படின்னு நினைச்சு கூடாது. என்ன இருக்கோ அதை as much as possible நீதிக்கு ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு லெசன் நம்மளுக்கு இந்த ஆழ்வார் கதையில தெரியுது. சோ இப்படி 3 பேர் நின்றுட்டு இருந்தா. அப்போ திடீர்னு அப்போ அவ்வளவுதான் எக்ஸாக்ட்லி ஸ்பேஸ் இருந்துதான். ஜஸ்ட் ஃபார் லைக் அபவுட் 3 people to stand. அத்தனை இடம் தான் இருந்துதாங்க. அப்போ திடீர்னு அவளுக்கு யாரோ ஒரு 4வது மனுஷர் அவளை நெருக்கிற மாதிரி இருந்தது. somebody was squeezing through அப்படின்னு தோணிது.
அது யாரு அப்படின்னு பாக்குறதுக்கு வழக்கேத்தினான். எப்படி வழக்கேத்தினானா, அவள்லாம் ரொம்ப டிவைன் பவர்ஸ் உடைய ஆழ்வார்கள்ல. அதனால இந்த பொய்கை ஆழ்வார் அப்படிங்கிறவர் வையம் தகழியா வார்க்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கேத்தினார். அதாவது எர்த் அப்படிங்கிறது தான் லேம்பு, எர்த் அப்படிங்கிறது தான் வந்து அகல், அதாவது அந்த கண்டெய்னர். ஓகே, ஒரு வழக்கேத்துறோம்னா சம்திங் விச் ஹோல்ட்ஸ் ஆயில், அதுதான் ஆக்சுவல் வழக்கு. சோ அந்த வழக்கு கண்டெய்னர் எர்த், அதுதான் வையம் தகழியா அப்படிங்கிற. தகழி அப்படின்னா அந்த மட் கண்டெய்னர் அப்படின்னு அர்த்தம். அது வந்து வையம், வையம்னா எர்த். வையம் தகழியா வார்க்கடலே நெய்யாக. வார்க்கடல்னா இந்த ஓஷன்ஸ், ஓஷன்ஸ்லாம் தான் வந்து நெய், அந்த வழக்குல நம்ம குத்துற ஃபியூவல். அப்புறம் வெய்ய கதிரோன் விளக்காக, திரி போட்டு ஏத்தற அந்த ஜோதி இருக்கு இல்லையா, அந்த ஃபிளேம், அது வந்து சன். கதிரோன் அப்படின்னா சன் அப்படின்னு, அதுதான் வழக்கு அப்படின்னு அவர் ஒரு வழக்கேத்தினார். அதுக்கப்புறம் அடுத்த ஆழ்வார் இன்னொரு வழக்கேத்தினார். இந்த வழக்கு கொஞ்சம் பிரகாசம் கொடுத்தது, கொஞ்சம் இலுமினேஷன் கொடுத்தது, பட் அது போரல. அதனால இன்னொரு வழக்கேத்தலான்னு பூதத்தாழ்வார் அடுத்த வழக்கேத்தினர். அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியா அப்படின்னார். என்ன அர்த்தம்னா, அன்பு அதாவது அஃபெக்ஷன் அப்படிங்கிறது தான் அந்த கண்டெய்னர், அன்பே தகழியா. அதுல எது ஃபியூவல் அப்படின்னு கேட்டா ஆர்வமே நெய்யாக. ஆர்வம்னா எந்தூசியாசம் அப்படின்னு அர்த்தம். எந்தூசியாசம் நெய்யா குத்தினர். அப்புறம் இன்புருகு சிந்தை இடு திரியா அப்படிங்கிறார். திரினா இந்த இடத்துல திரி தெரியுங்களா, வழக்குல போடுற திரி, அந்த காட்டன் விக்கு. அது என்னன்னா இன்புருகு சிந்தை, நல்ல இன்டெலெக்ட் அப்படின்னு அர்த்தம். நல்ல இன்டெலெக்ட் அப்படிங்கிறது திரியா வச்சுட்டேன்னா அது தானே க்ளோ ஆகும். சோ இந்த மாதிரி அவர் ஒரு வழக்கேத்தினார். என்ன தாத்பரியம்னா, என்ன மெசேஜ்னா, ஒரு ஆழ்வார் வந்து இந்த எக்ஸிஸ்டிங் 5 எலிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஏர், வாட்டர், ஸ்பேஸ், எர்த், ஃபயர், அதெல்லாம் வச்சு ஒரு வழக்கேத்தினார். இன்னொருத்தர் வந்து ஆப்ஸ்ட்ராக்ட் திங்ஸ் வச்சு வழக்கேத்தினார், லைக் அஃபெக்ஷன், எந்தூசியாசம், இன்டெலெக்ட். இதெல்லாம் ஆப்ஸ்ட்ராக்ட் இல்லையா, அதெல்லாம் பார்க்க முடியாது, ஆனா அதெல்லாம் இருக்கு. சோ எதை வச்சியும் நம்ம பெருமாளை அறிய முடியும். எதுவா இருந்தாலும் அது பெருமாளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணணும். எனிதிங் ஆன் திஸ் எர்த் இஸ் ஃபார் த பர்பஸ் ஆஃப் பெருமாள் அண்ட் இட் கேன் கைட் அஸ் டு பெருமாள் அப்படின்னு காமிச்சு கொடுத்தா 2 பேர். சோ இந்த மாதிரி 2 பேர் வழக்கேத்தினோடனே மூணாவதா இருக்கிற ஆழ்வாருக்கு தெரிஞ்சு போச்சு. 3 பேருக்குமே தெரியாது, பட் மூணாவதா இருக்கிற ஆழ்வார் யார பார்த்தாரோ அவரை பத்தி பாட ஆரம்பிச்சுட்டார். யார பார்த்தா? அவள்லாம் பெருமாளை பார்த்தா. பெருமாள் தான் வந்திருக்காரு இந்த ஆழ்வார்களை பாக்குறதுக்கு, அவரே வந்திருக்காரு. சோ அவர் என்ன பார்த்த அப்படின்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் திருக்கண்டேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். முதல்ல அவர் பெருமாளுடைய திருமார்புல செஸ்ட்ல லக்ஷ்மி தேவிய பார்த்தாராம். திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன். லக்ஷ்மி தேவி எப்படி கோல்டனா இருக்காளா. சோ பெருமாளோட ஃபுல் திருமேனியே, அவரோட டிவைன் ஃபார்மே அப்படியே கோல்டன் ஹியூடா இருக்கும் லக்ஷ்மி தேவினால. திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன், திகழும் அருக்கண் அணிநிறமும் கண்டேன். பெருமாளுடைய திருமேனி கலரை பார்த்தார். அதுக்கப்புறம் செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன், கையில சுதர்சன சக்கரத்தை பார்த்தார். புரி சங்கம் கை கண்டேன், சங்கத்தை பார்த்தார். என்னாழி வண்ணன் பால் என்று. இப்படி பெருமாள் ஒரு கடல் மாதிரி நிக்கிறாரே நம்ம முன்னாடி, இவ்வளவு ஆச்சரியமா இருக்கார் அப்படின்னு அவர் சேவிச்சு மங்களாசாசனம் பண்ணார். சோ இப்படி 3 ஆழ்வார்களும் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் 3 பாசுரங்களா இதை பாடினா, அதுக்கப்புறம் அவ 100 வேர்சஸ் பாடி 3 பிரபந்தங்களை கம்ப்ளீட் பண்ணா. பொய்கை ஆழ்வார் முதல் திருவந்தாதி அப்படிங்கிற பிரபந்தத்தை பாடினார். பூதத்தாழ்வார் 2ஆம் திருவந்தாதி அப்படிங்கிற பிரபந்தத்தை பாடினார். அண்ட் பேயாழ்வார் 3ஆம் திருவந்தாதி அப்படிங்கிற பிரபந்தத்தை பாடினார். சோ இதுதான் வந்து முதல் ஆழ்வார்களுடைய ஸ்டோரி நம்ம அன்னைக்கு பார்த்தோம். இதோட நம்ம போன செக்ஷனுடைய பாக்கிய முடிச்சுட்டோம். இப்ப வந்து உங்களுக்குலாம் மிட்-இயர் அசஸ்மெண்ட் நடக்க இருக்கு இன் ஸ்டோரிஸ் அண்ட் வேல்யூஸ். இட் வில் பி a multiple choice question test. ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். நீங்க இது வரைக்கும் கத்துண்ட எல்லா மாடியூல்ஸ்ல இருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கப்படும். ஸோ இது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் கத்துருந்தோங்கிறத ஒரு குவிக் ரிவிஷனா ஒரு பிபிடியா காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த பிபிடி குரூப்லயும் போஸ்ட் பண்ணுவோம். யூ கேன் ரெஃபர் டு தட், ரீட் இட் அண்ட் கம். And the test will be very simple. The test will be held on 7th June. Recitation assessment உங்களுக்கு வந்து 25th May ல இருந்து 28th May இருக்கிற வீக்ல, அந்த 4 நாள்ல என்னைக்காவது ஒரு நாள் வரும்.
ஸ்லாட்டிங்லாம் போட்டிருப்பா மாமி, ஆல்ரெடி போட்டான்னு நினைக்கிறேன். ஸோ யூ கேன் ரெஃபர் டு யுவர் ஸ்லாட் அண்ட் கம் ஃபார் த டெஸ்ட் ஆஃப் ரெசிடேஷன் இன் தட் வீக். ஸ்டோரிஸ் அண்ட் வேல்யூஸ் MCQ டெஸ்ட் வில் பி ஹெல்ட் ஆன் June 7th. அதுக்கான ரிவிஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஒரே ஒரு நிமிஷம். யா, ஸோ நம்ம வந்து என்னென்னலாம் பார்த்தோம், இந்த வருஷத்துல என்னென்னலாம் நம்ம கத்துட்டு இருக்கோமோ எல்லாமே இந்த மிட் இயர் அசஸ்மெண்ட்டுக்கு உண்டு. ஸோ 1 by 1 நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆச்சாரியா அப்படிங்கிற டாபிக் பார்த்தோம். அதுல வந்து என்னெல்லாம் கத்துட்டோம், யார் ஆச்சாரியன், யார் குரு அப்படிங்கறத கத்துட்டோம். குரு அப்படிங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம், குனா என்ன, ரூனா என்ன அப்படிங்கறதெல்லாம் கத்துட்டோம். அதுக்கப்புறம் ஆச்சாரியன், ஆச்சாரியா அப்படிங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம். the one who follows spirit of shastras, one who puts the spirit to practice, and one who establishes the paths to be followed by the disciple. இது மூணும் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஆச்சாரியன் யாரு, ஸ்ரீமன் நாராயணன். ஸ்ரீ வைஷ்ணவ குரு பரம்பரா starts from here அப்படிங்கறத பார்த்தோம். after that we saw the story of higher the stories. அடியே இப்ப ரிவைஸ் பண்ண போறது இல்ல, because you have done your assignments so well and so much in detail that you all are well versed with the story. In case you don't remember the story, you can go to the acharya session and listen back to the story. எப்படி பிரம்மாக்கு வேதங்களை உபதேசம் பண்ணார் ஹயக்ரீவர், வேதத்தை எப்படி மதுகைட்டபர்ட்டேந்து காப்பாத்தினார், அப்புறம் மறுபடியும் எப்படி உபதேசம் பண்ணார் அப்படிங்கிற ஸ்டோரியை நம்ம பார்த்திருக்கோம். ஸோ இன்னைக்கும் லக்ஷ்மி ஹயக்ரீவ பெருமாள் அப்படிங்கிறவர் எப்பவுமே இருந்துட்டு இருக்கார் நம்மளுக்காக அப்படிங்கிறத பார்த்தோம். So that's about the first session of Acharya. And how to be grateful to Acharya ன்னு கேட்டா, daily Acharyan தனியன் சொல்லணும். In case you have made any mistake, seek forgiveness from Acharya and spread his glory always. Next we saw Perumal session, in which we saw who is Bhagavan. We saw certain things about him. He is the one who creates, maintains and destroys. அவர்தான் ஜகத் காரணம், அவர்தான் எல்லா தேவதைகளும் பூஜிக்கிறா, அவர்தான் ஆத்மா, பாக்கி எல்லாம் சரீரம், அவர்தான் மோட்சம் கொடுப்பார், இதெல்லாம் பார்த்தோம். And then we saw characteristics of Bhagavan, that is 5 important characteristics: satyam, jnanam, anantam, anandam, amalam, and most important, the one who bears Lakshmi in him is Bhagavan. And then we saw the story of Dadibhanda. Again, this story is, I think, a favorite of all kids. You have done such a beautiful assignment with this. Eppadi Dadibhanda went in search of curd in Gokulam to give to his guru Garga Muni, and how Krishna blessed him with a pot full of curd, and how Garga Muni advised Dadibhanda to ask Krishna for moksham. And Dadibhanda actually got a chance when Yashoda was chasing Krishna. He gave place for Krishna to hide inside his butter pot, inside his curd pot, and when Krishna had to come out, Dadibhanda said he would let him come out only if he granted moksha. And in this way Dadibhanda asked for moksha from Krishna for himself and his curd pot. Okay, and how do we pray to Perumalங்கிறத பார்த்தோம். சேவிக்கிறது அப்படின்னு சொல்லணும். பெருமாளை பார்த்தேன் அப்படின்னு சொல்றதை காட்டிலும் பெருமாளை சேவிச்சேன்னு சொல்றது பெட்டர். அதே மாதிரி பெருமாள் வந்தார் அப்படின்னு சொல்றதை காட்டிலும் பெருமாள் எழுந்தருளினார், சேவை சாதித்தார் அப்படிங்கிறது சொல்றது இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்லாம் பார்த்தோம். இதுக்கப்புறம் நம்ம வேதம் அப்படிங்கிற டாபிக் பார்த்தோம். வேதம் அப்படிங்கிற டாபிக்ல பிரமாணம்னா என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். அதாவது means of knowing something is pramanam. It can be of 3 types: pratyaksham, anumanam, shabdam. And Vedas are the shabda pramanam. So they are not written by man, they are eternal, and they are the spiritual manual. And in Tamil, Vedam is known as Marai because it shows hidden truths. இதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அப்புறம் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் வேதாஸ் பார்த்தோம். who classified Vedas அப்படிங்கறத பார்த்தோம். மகரிஷி வேதவியாசா அரேஞ்ச் த வேதாஸ் அப்படிங்கறத பார்த்தோம். அப்புறம் வேதத்தை சொல்றதுக்கு என்னென்ன ரிக்குவயர்மெண்ட்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கறத பார்த்தோம். உபநயன சம்ஸ்காரமா இருக்கணும், ப்ராப்பர் குரு கிட்ட இருந்து கத்துக்கணும், ஸ்வரசுத்த உச்சாரணம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் one who leads a life according to the Vedas is a Vaidika அப்படிங்கறத பார்த்தோம். Then we saw the story of Bharadwaja Maharishi, who kept on asking for more and more years to live from Indra because
he wanted to learn and master the Vedas. Then one day Indra told him that Vedas are ananta because they are like mountains, and though Bharadwaja Muni had learned for 300 years, he probably knew just about a fistful from a mountain. அதனால என்ன முக்கியம்னா இம்பார்ட்டண்டா இருக்கிறது, உபயுக்தமா இருக்கிறத கத்துக்கணும் அப்படிங்கிறது முக்கியம் அப்படின்னு சொன்னார். வேதங்கள் அனந்தம் அப்படிங்கறதும் சொன்னார். அண்ட் கற்றது கைமண் அளவு, நம்மளுக்கு தெரியறது ரொம்ப குறைச்சல் அப்படின்னு ஹியூமிலிட்டியோட இருக்கணும் அப்படின்னு காமிச்சு கொடுத்தார். Now for the ones who cannot recite the Tamil Veda, Alvars have made it very 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 easy and convenient for us by composing the Tamil Vedam or the Tamil Marai called as the Divya Prabandham. It is a beautiful gist of all the Vedic essence. Dikapro we saw the topic called Nalvalakkam, Dharmam and Sadacharam. So Nalvalakkam means moral practices, which includes a list of do's and don'ts. So if we see the don'ts, they are all very very important and simple ones. Should not hurt anybody, should not be jealous, should not lie, should not steal, and should not fear to do the right thing. That's very important don't. And do's nu paathona, we should be humble, helpful and respectful. அப்புறம் டெய்லி பிராக்டிசஸ் நல்வழக்கம் என்ன அப்படிங்கறத பார்த்தோம். கார்த்தால எழுந்துக்கணும், குளிக்கணும், திருநாமங்கள் சொல்லணும், பெருமாளை சேவிக்கணும், திருமணிட்டுக்கணும், ஆச்சாரியன் தனியன் சொல்லணும், ஸ்தோத்திர பிரபந்தங்கள்லாம் கத்துக்கணும். டெய்லி என்ன திருநாமங்கள் சொல்லணுங்கிற லிஸ்டும் நம்ம பார்த்திருக்கோம். இதுக்கப்புறம் புண்டரீகனுடைய ஸ்டோரி பார்த்தோம். எப்படி பெருமாளே விட்டலனா இருந்து அம்மா அப்பாக்கு சேவை செய்யற புண்டரீகனுக்கு சேவை கொடுக்கணும்னு காத்துட்டு இருந்தார் அப்படிங்கறத பார்த்தோம். So serving parents is so important. That is a great moral practice அப்படிங்கறத பார்த்தோம். Then we saw what is dharmam. Dharmam is a vyavasthai or vidimurai. It's a boundary line in which we should operate so that we do only the right thing. Righteousness அப்படிங்கறத தர்மம். So சாஸ்திரம் சொன்னபடி நடந்துனோம்னா அது தர்மம். தர்மங்கள்ல ரெண்டு விதம் இருக்கு. சாமானிய தர்மம், விசேஷ தர்மம். சாமானிய தர்மம்ங்கிறது doing general donations and being good to people. விசேஷ தர்மம்ங்கிறது அவாவா ஏஜ் அண்ட் ஸ்டேஜுக்கு ஏத்த மாதிரி இருக்கக்கூடிய தர்மங்கள், known as வர்ணாசிரம தர்மங்கள். Example for dharma is Lord Rama, Ramo Vigrahavan Dharmahan சொல்லிருக்கு. And then we saw Sadacharam. Dharma put into practice is Sadacharam, and the people who put this into practice are called as Sat or Dharmikas. சத்துக்களின் ஆச்சாரம் சதாச்சாரம்னு சொல்றது வழக்கம். சதாச்சாரத்தை பத்தி ஆண்டாள் திருப்பாவையினுடைய 26th பாசுரத்துல சொல்றா அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். Then we saw the story of Dharmaraja, where when the Pandavas went to the forest, a dog followed them, and everybody except Yudhishthira fell down on the way because of exhaustion. Only the dog and Yudhishthira carried on the journey. At that time Indra came on a chariot wanting to take Dharmaraja to Swarga, but Dharmaraja said he would come only if the dog came along. When Indra said dogs are not allowed in Swarga, Dharmaraja said then I would prefer walking along with the dog. So he showed a great dharma here by saying that I will always protect anybody who seeks refuge in me or who is following me. So that's very important. Somebody is following us or somebody is in our protection. It's our paramount duty to take care of them. We cannot leave them and go. So that is the story of Dharmaraja we saw. இதுக்கப்புறம் நல்வழக்கத்தை பத்தி சொல்லக்கூடிய பாசுரம் பிள்ளையந்தாதியினுடைய 9th பாசுரம். இதுவும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். Then we saw Alvargal topic, which we have discussed today in detail. We saw what is the meaning of Jatiya, Sajatiya, how Divya Suris became Alvars, and how they are 12 in number, their names, and whose incarnation which Alvar is. எல்லாமே பார்த்தோம். இன்னைக்கு தான் அதை ரிவைஸும் பண்ணோம் நம்ம. So just going through the slides. திருநக்ஷத்திரம் of Alvars இன்னைக்கு தான் நம்ம கத்துனோம். இதை மட்டும் பை ஹார்ட் பண்ணிக்கோங்க. as of now இதை பை ஹார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த மாசம் திதி நட்சத்திரம் அது வந்ததுன்னா அங்கேயும் பை ஹார்ட் தான் பண்ணணும். but you will understand slightly better there. How Alvars are called as Divya Suris, Prabandhams by them is Divya Prabandham, and Desams sung by them are Divya Desams அப்படிங்கிறதையும் பார்த்தோம். And we saw the division of Divya Prabandham.
4000 திவ்ய பிரபந்தம் எப்படி 4ஆ பிரிச்சிருக்கானா, முதல் 1000ங்கிறதுல 947 பாசுரம், இரண்டாம் 1000ல 1134, அதுக்கப்புறம் திருவாய்மொழி 1102 and இயற்பா 817. Then we saw the story of முதல் ஆழ்வார்கள். So that is your portion for the mid-year assessment. யாருக்கா ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். இந்த mid-year assessment நீங்களே பார்த்து எடுத்துக்க முடிஞ்சா ரொம்ப நல்லது, எடுத்துக்க முடியும்னு நினைக்கிறேன். படிச்சு ஜஸ்ட் கிளிக் பண்ணணும் ரைட் ஆப்ஷன்ல. படிக்க தெரியாத குழந்தைகளுக்கு அம்மா அப்பா படிச்சு காமிக்கலாம், அவ சொல்ற ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணி கொடுக்கலாம். ஓகே, நீ டவுட்ஸ் சில்ட்ரன்? விஷாகிருதி ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கே, டவுட்டா இல்ல முன்னாடி ஹேண்ட் ரைஸா? இல்லடி, முதல்ல ஹேண்ட் ரைஸ் பண்ணது. சரி, மோகா முதலே நோ ப்ராப்ளம். யாருக்கா ஏதாவது டவுட் இருக்கா? எதுவும் இல்லையா? ஓகே, நோ ப்ராப்ளம். இந்த பிபிடிய பிடிஎஃப் ஆக்கி போஸ்ட் பண்ணுவோம் குரூப்ல கொஞ்ச நாள்ல. ஸோ நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். அண்ட் ரொம்ப ஈஸியா இருக்கும் டெஸ்ட். ஸோ டோன்ட் வரி. இன்ஃபேக்ட் நீங்க சும்மா ஒரு தடவை பிபிடியை பார்த்துன்னு வந்தா கூட ஐம் ஷூர் வில் பி ஏபிள் டு ஆன்சர், பிகாஸ் யூ ஹவ் பீன் ரைட்டிங் அசைன்மெண்ட்ஸ் வெரி சின்சியர்லி and following the sessions. So very proud of this batch. ரொம்ப சின்சியரா சமுத்தா எல்லாம் கத்துண்டிருக்கேன். You have completed the first term of the first year in Sampradaya Manjari. You are about to complete. So very very happy and proud of all of you. உங்களுக்குலாம் ஜாலியா இருக்கா கிளாஸஸ்லாம்? Yes sir. Yes sir. Yes sir. Yes sir. ரொம்ப சமுத்து குழந்தை நீங்களாம். அடே எனக்கு ஒரு டவுட் இருக்கு. சொல்லுமா கண்ணா. அடே சொல்லு. மூணு ஆழ்வார்களும் எவ்வளவு பூல போட்டாங்கடி, ஆனா நாலாவது ஆழ்வார் என்ன சொல்லுங்க. நாலாவது ஆழ்வார் வரலமா, நாலாவதா வந்தது பெருமாள். மூணு ஆழ்வார்கள் நின்றுட்டு இருந்தா நாலாவதா யாரோ வந்து நசுக்கினா யாருடா அப்படின்னு வழக்கேத்தி பார்த்தா பெருமாள். அவர் பெருமாளே வந்திருக்கார் ஆழ்வார்களுக்கு சேவை சாதிக்க. ஓகேவா? அது நாலாவது ஆழ்வார் எதுல பிறந்ததுன்னு கேட்கிறேன். அங்க அவர் திருமழிசை அப்படின்ற கஷேத்திரத்துலதான் பிறந்தார், ஒரு காடுல. அந்த ஆழ்வார் ஸ்டோரிலாம் அடுத்த வருஷம் கத்துப்பேன். நீங்க 12 ஆழ்வார் ஸ்டோரியும் கத்துப்பேல். நெக்ஸ்ட் இயர் பாக்கி ஆழ்வார் ஸ்டோரிஸ் எல்லாம் கத்துப்பேல். அவருக்கும் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி இருக்கு, அது ஃபுல்லா நம்ம நெக்ஸ்ட் இயர் வாசிப்போம். சரியா? ஹிருத்யா, உனக்கு என்னமா டவுட்? அதே ஆனா திருநக்ஷத்திரம் நான் எப்படி பை ஹார்ட் பண்றது? அதுவா, அதுதான் சொன்னேன். அது கொஞ்சம் பை ஹார்ட் தான் பண்ணணும். அது கொஞ்சோண்டு ஒரு லாஜிக் ஒரு சொல்லி கொடுத்தேன் உனக்கு, அது புரிஞ்சுதா? அந்த ஒரு 12 நேம்ஸ் நீ பை ஹார்ட் பண்ணும். அதாவது 12 நேம்ஸ் ஆஃப் மந்த் அண்ட் ஸ்டார். ஐப்பசி ஸ்ரவணம், பொய்யாழ்வார் ஐப்பசி ஸ்ரவணம், பூதத்தாழ்வார் ஐப்பசி அவிட்டம் அப்படின்னு ஜஸ்ட் லேர்ன் இட், மெமரைஸ் இட் கண்ணா. ஓகே, அதுக்கு வேற வழி இல்ல. அப்படியே எப்படி நீ பாசுரங்கள்லாம் மெமரைஸ் பண்ற அந்த மாதிரி பண்ணிடும். பாசுரமே மெமரைஸ் பண்றச்சே இது ரொம்ப ஈஸி தான், வந்துடும். சரியா? ஸோ ஜஸ்ட் லேர்ன் தி லிஸ்ட். ஓகே ஓகே அடியே. அடுத்தது ஆதா, உனக்கு டவுட் இருக்கா? ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்க. அடே அம்சத்துல வந்து நம்மாழ்வார் வந்து விஸ்வக்சேனர் அம்சம்ல நெக்ஸ்ட் வந்து மதுர கவி ஆழ்வார் வந்து செங்கோலோட அம்சமா இல்ல வந்து அசிஸ்டன்ட் மாதிரியா? அம்சம் கண்ணா, குமுதர் அப்படின்ற அசிஸ்டன்டோட அம்சம். ஓகே ஓகே, வேற யாருக்கா டவுட் இருக்கா? ஓகே, எதுவும் டவுட் இல்லைன்னா நம்ம செஷனை முடிச்சுக்கலாம். அடுத்த செஷன் நம்மளுக்கு எக்ஸாம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இருக்கும். ஹிருத்யா, வேற இன்னும் டவுட் இருக்கா உனக்கு? சொல்லு. உண்டு உண்டு. சரியா? இன்னி வரைக்கும் நடந்த எல்லாமே அசஸ்மெண்ட் உண்டு. டைம் இருக்கு அசஸ்மெண்ட்டுக்கு, கவலைப்படாதீங்க. 7th June தான் அசஸ்மெண்ட். இன்னைக்கு என்ன 17th May தானே? So you have 3 weeks. You can learn. பொறுமையா கத்துக்கலாம். சரியா?
ஓகே, சரிம்மா. ஸோ அடுத்த செஷன் 7th ஜூனுக்கு அப்புறம் தான் இருக்கும். நல்லபடியா படிச்சுன்னு வாங்க எல்லாரும். ஆல் தி பெஸ்ட்.